ஓம் ஞானமூர்த்தி சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து ஒரு கிரகம் தசாபத்தி நடத்தும் போது நல்லா செக் பண்ணி பாருங்க. லாபங்கள் அப்படிங்கிறது 8 திசையில இருந்து எப்படித்தான் வருதுன்னு தெரியாது, வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா லாபங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து லாபத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த லாபத்தை நீங்க அனுபவிக்கிறீங்களா அல்லது உங்க லாபத்தை அடுத்தவங்க கொண்டு போறாங்களா? இதுலதான் நீங்க ரொம்ப சூதானமா இருக்கக்கூடிய விஷயங்கள். சரி, லாபஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிப்படி 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதியோடோ அல்லது ரெக்காதிபதி தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த லாபங்கள் அது அனைத்துமே நீங்க பிரம்மாண்டமா நீங்க அனுபவிப்பீங்க. அது எந்த மாற்றமும் கிடையாது. அதே சமயத்துல அந்த லாபஸ்தானத்துல 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட நிலையில ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் சரி, அல்லது லாபாதிபதி சம்பந்தப்பட்டால் கூட உங்கள் லாபங்கள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு கடன்காரனுக்கோ ஒரு ஆஸ்பத்திரிக்கோ, சரிங்களா, அந்த பாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல என்ன கிரகம் தொடர்பு இருக்கோ அது சார்ந்த உறவுகளுக்கோ உங்க லாபங்கள் போயிட்டே இருக்கும், உங்ககிட்ட நிக்காது. அப்ப அந்த லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தாதாங்க அந்த லாபம். மொத்தமாவே லாபம் வருது, வரம் போறம்போதுதான் பெட்டி பெட்டியா எடுத்துட்டு போயிடுறான், உங்க கையில வெறும் பெட்டியை கொடுத்துட்டான்னா என்ன அர்த்தம்? அப்ப லாபங்களை நீங்க அனுபவிக்கல. உங்க லாபங்களை இந்த பிரபஞ்சம் இயற்கையாவே இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட இருந்து லாபத்தை கொடுத்து அதை அப்படியே அடுத்தவங்களை புடுங்கி கொடுக்குது. அப்படிங்கிற அமைப்புல இருக்க அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் என்ன? இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த லாபத்தை அனைத்துமே நீங்க உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்கள் தேவைக்காக நீங்க பயன்படுத்தணும்னா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன? முதல்ல லாபம் அப்படின்னாலே கேட்டீங்கன்னா 1 2 ஆக்கி 2 4 ஆக்கி 8 16 32 இப்படி பெருக்கி பெருக்கி கொடுப்பதுதான் லாபம். அது அனைத்துமே உங்க வீட்டுல விழுந்துட்டு அப்படின்னாச்சுன்னா நீங்க தாங்க ராஜா. ஆனா லாபாதிபதி திசாபத்தி நடக்கும்போது நல்லாவே இருக்கும். காசு, பணம், பொன், பொருளாதாரம், வண்டி, வாகனங்கள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே A to Z எல்லாமே சிறப்பா வந்துகிட்டே இருக்கும் உங்க ஸ்தானத்துக்கு பலுவுக்கு ஏற்ப. ஆனால் அந்த லாபம் உங்களுக்கு வெளியே போகுது, வெளியே வட்டிக்காரனா நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, இல்ல ஆஸ்பத்திரி செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்ல ஒரு பக்கம் கொடுக்குறோம், அது அப்படியே அந்த லாபங்கள் அவங்க கிட்ட முடங்கிருது, உங்ககிட்ட வரல. அப்படிங்கிற அன்பர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய வழிபாடு என்ன, நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானமாக வேலை செய்வது நீங்கள் இஷ்டப்பட்டு வழங்கக்கூடிய தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். 9ஆம் இடம் பாத்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானமாக வேலை செய்யும். லாபஸ்தானமே அப்பன், அந்த அப்பனுக்கு அப்பனாக வேலை செய்யறது நம்ம வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வங்கள். இப்ப நான் வணங்கக்கூடிய என் அன்னை முத்தாரம்மன், இது போன்ற இஷ்ட தெய்வங்கள். அந்த தெய்வத்திற்கு நீங்கள் உங்க லாபத்துல வர்ற ஒரு சிறு தொகையை, அது எவ்வளவு எடுத்து போட்டு 10,000 ரூபாய் வருது, 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறோம் வைங்க, 100 ரூபாயாவது எடுத்து வைங்க. லாபத்துல வர்ற ஒரு சிறு தொகையை நீங்கள் ஒரு வீட்டுல ஒரு உண்டியல் வச்சு அதுல டெய்லி அந்த லாபத்துல இருந்து வர்ற ஒரு சிறு தொகையை உள்ள போட்டுட்டு வந்துகிட்டே இருங்க. வருஷம் ஒரு தடவை எடுத்து கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் அந்த உண்டியலை கொண்டு போய் அந்த இறைவன் சன்னிதானத்துல வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த கோவில உள்ள உண்டியல்ல காணிக்கை செலுத்திட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகம் உங்கள் லாபத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை புடுங்கி வேற பக்கம் கொடுக்குங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட அது நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், நீங்கள் அடையக்கூடிய பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி தான் அந்த இறைவன் நினைச்சிருக்கக்கூடிய இஷ்ட தெய்வம். அந்த இஷ்ட தெய்வம் கோவில்ல போய் உங்க லாபத்துல ஒரு பங்கை கொண்டு போய், எப்பா இந்த வச்சுக்கப்பா, எனக்கு இவ்வளவு லாபம் கொடுத்துருக்கிற, நான் உனக்கு சிறு தொகையை தர்றேன் அப்படின்னு நீங்க கொடுக்கும் போது அந்த லாபங்கள் பல மடங்காக பெருகும். அது உங்களை சேரும். ஏன்னா பாக்கியஸ்தானம், பாக்கியாதிபதி, அந்த ஸ்தானம் இஷ்ட தெய்வம், நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கே அதை திருப்பி பல மடங்காக கொடுக்கும். நல்லா கொஞ்சம் இன்னும் ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா, லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு 8ஆம் இடமாக வேலை செய்யறது. 8ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு ஸ்தானம், உங்களுக்கு பணத்தையும் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானமாக, 8ஆம் இடம் பெரும் பணம். அப்போ 8ஆம் இடம் அந்த லாபஸ்தானத்திற்கு ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பெருமந்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்தானம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி லக்கணப்படி அது 6ஆம் இடமாக வரும். அப்ப லாபஸ்தானத்திற்கு 8ஆம் இடம் ஆயுள். ஆயுள்னா என்ன? லாபத்தை நிறைய கொடுக்கட்டா இல்ல லாபத்தை முடிக்கட்டா அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 6ஆம் இடமாக வரும். அது கடன் ஸ்தானமாக வரும். அப்போ 6 8 அங்கே தொடர்பு வந்துருதா? லாபஸ்தானத்திற்கு 6 8 தொடர்பு அப்படிங்கிறது
லாபஸ்தானத்திற்கு 6-8 தொடர்பு அப்படிங்கிறது உங்களுடைய ராசி லக்கணப்படி அது 6ஆம் இடம் சொல்லி கடனாக வரும். அதனால உங்க லாபத்தை பூரா அடுத்தவங்க கொண்டு போயிட்டே இருக்கிறான். சரிங்களா? வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுறது, ஒரு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுறது. அப்ப இதுக்கு நிவர்த்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உங்களுடைய 6ஆம் இடம் சொல்ற ஸ்தானம் சொல்றோம் பாத்தீங்களா, அது நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் சொல்றோம்ல, அது இஷ்ட தெய்வ ஸ்தானத்திற்கு கர்மஸ்தானமாக வரும். கர்மஸ்தானம்னா என்ன? இந்த கர்மாவின் அடிப்படையில், இந்த பிறப்பின் அமைப்பில், இந்த பிறப்பின் அடிப்படையில நீங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய கர்ம கடனையும் 6-8 சம்பந்தப்பட்டிருக்குது. கடன் என்று சொல்லக்கூடிய பெருங்கடன் நீங்க அடைக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய பிறவியின் பெரும் கர்மாவை நீங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு மூலமாக நீங்க கண்டிப்பாக தீர்க்கலாம். சரி, என்ன தீர்க்கலாம்? இஷ்ட தெய்வ ஸ்தானத்திற்கு அந்த 6-8 வேலை செய்யக்கூடிய லாபஸ்தானத்துக்கு 6-8 வேலை செய்யக்கூடிய லாபஸ்தானத்திற்கும் லக்கணத்திற்கும் 6-8 வேலை செய்யக்கூடிய ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு அது வந்து 8ஆம் இடமாக 6ஆம் இடமாக வரும். அது இஷ்ட தெய்வ ஸ்தானம் சொல்ற ஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 10ஆம் இடம் கர்மஸ்தானமாக வரும். கர்மம்னா என்ன? இறந்து போச்சுன்னா கர்மம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இறந்தவங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? முடிகாணி கொடுக்கிறோமா? இது போல நினைத்து இஷ்ட தெய்வத்திற்கு அடிக்கடி நீங்க போய் இந்த லாபஸ்தானத்துல இருந்து தசாபதி நடக்கும் காலங்களையும் லாபாதிபதி தசாபதி நடக்கும் காலங்களையும் நீங்கள் யார் ஒருவர் அடிக்கடி போய் இறைவனுக்கு இஷ்ட தெய்வத்திற்கு நீங்கள் விருப்பப்பட்ட தெய்வத்திற்கு முடிக்காணிக்கை கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்ய 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 லாபங்கள் கொட்டு கொட்டு கொட்டும். உங்கள் லாபங்கள் அடுத்தவங்களுக்கு போகாது. அடுத்தவங்களுக்கு எப்படி போகாது? நீங்க கடன் வாங்கிருக்கீங்க, உங்க லாபங்கள் வருது, அந்த லாபம் பத்தாம கடன் வாங்குறீங்க. கடன் வாங்கிட்டு வட்டி கட்டுறீங்க. வட்டி கட்டுறதுக்கு முடியாம இன்னொரு பக்கம் கடன் வாங்குறீங்க, வட்டி கட்டுறீங்க. உங்கள் லாபங்கள் அனைமே வட்டி கடனாகவே அடுத்தவங்கிட்ட போகுது. பாத்தீங்களா? இதை தடுக்கக்கூடிய சக்தி இஷ்ட தெய்வத்துக்கு உண்டு. அந்த இஷ்ட தெய்வத்திற்கு நீங்கள் முடிகாணிக்கை கொடுக்கும் போது அது நடக்கும். சத்தியமான உண்மை. எப்படி இவ்வளவு துல்லியமா சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம், எனக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான், லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான், எனக்கு தசாபதி நடத்துற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான், அவரை 6ஆம் அதிபதியாகி 8ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்துல இருந்து 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இஷ்ட தெய்வ ஸ்தானத்துல போய் அவர் இருக்கிறார். 6-8 தொடர்பு 11 லாபம். எனக்கு பிறந்ததுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா என் ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 8ஆம் அதிபதி லாபாதிபதி நட்சத்திர சாரத்திலே தான் இருந்துட்டு இருக்குது. சரிங்களா? என் பிறந்த அமைப்புல இருந்தே பாத்தீங்கன்னா சுக்கிரதசை மட்டும்தான் கொஞ்சம் மாறுதலா இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து சந்திரதசை, சூரியதசை, செவ்வாதசை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, இதே தொடர்பு தான். என்னுடைய உழைப்புகளை வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா கடனாகவோ ஏதோ ஒரு விதத்துல வந்து என் உழைப்பை வந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர என்னோட லாபத்தை அவங்க தான் வாங்குறாங்களே தவிர நான் இன்னும் முழுசாக அனுபவிக்கவில்லை. இதை வச்சு அடியேன் யோசிக்கும் போது கிடைச்ச விஷயம் தான் இந்த விஷயம், இந்த பரிகாரங்கள். அப்ப யார் ஒருவர் வந்து இஷ்ட தெய்வத்தை நீங்க எந்த தெய்வத்தை இஷ்டமா வழிபாடு செய்றீங்களோ, எந்த தெய்வத்திற்கு மாலை போடுறீங்களோ, எந்த தெய்வத்துக்கு விரதம் இருக்கீங்களோ, எந்த தெய்வத்தை மாசம் மாசம் வாரம் வாரம் போய் வழிபாடு செய்றீங்களோ அந்த தெய்வத்திற்கு உங்களுடைய வீட்டுல இருந்து நீங்க வரக்கூடிய லாபத்துல ஒரு சிறு பகுதியை ₹1 ₹1 4 எடுத்து உண்டியில போட்டுட்டே இருங்க. அதை கொண்டு போய் நீங்க கொண்டு கோவில கொண்டு செலுத்தும் போது 11ஆம் இடம் வேலை செய்யும். ஏன் வேலை செய்யும்? 11ஆம் இடம் அப்படிங்கிறது உண்டியல்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து கோவில்ல வந்து உண்டி வச்சிருக்கிறாங்க, லாபம் கோவில்ல வர லாபத்தை பூரா எங்க கொட்டுறாங்க? உண்டியில கொட்டுறாங்களா? நீங்க லாபம் அதிகமான பேங்க்ல போடுறீங்களா? பேங்க்ல போடுறீங்க, இல்லைன்னா வீட்டுல உண்டியல் வச்சு காசு சேர்க்கிறோம்ல, சேமிப்பை குடிக்கிறதுக்கு உண்டான இடம் 11ஆம் இடம். அதுல இருந்து வர்ற ஒரு சிறு தொகையை இறைவனுக்கு நீங்கள் வந்து லாபமாக நீங்க வந்து அவரை பார்ட்னரா சேர்த்துட்டேப்பா, நான் வாங்குற கடன் ஒரு 10 லட்ச ரூபாய் வாங்கிட்டேன், அந்த கடன் அடைக்கலாம் முடியாது, இந்த 10 லட்ச ரூபாயில இந்த உனக்கு ஒரு 5000 ரூபாய் காணிக்க போட்டுறேன், ஒட்டுமொத்தமா அடைச்சி கொடுன்னு கேட்டீங்கன்னா எந்த திசையில இருந்தாவது உங்களுக்கு வருமானங்கள் ஒரு நிரந்தரமா வந்துகிட்டே இருக்கும். அந்த கடன் அந்த உண்டியில அந்த காசை கொண்டு நீங்க உள்ள போடும்போது என்ன ஆகுன்னா, பிரபஞ்சம் கொடுத்த கடனை நீங்க இஷ்ட தெய்வத்துக்கு நீங்க கடனாக கொடுத்துட்டீங்க. உங்களுடைய கடன்ல நீங்க வந்து உங்க இஷ்ட தெய்வத்தை வந்து பார்ட்னர் ஆக்கிட்டீங்க. அவ்வளவுதான். உங்க லாபம் கடன் தானே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த கடனை, உங்களுக்கு லாபமா கொடுத்த கடனை நீங்கள் இஷ்ட தெய்வத்தை கூப்பிட்டு இங்க வா, ஏன் அங்க ஓரம் உட்காந்துருக்கா, இந்த நீயும் புடி, சரியா, நீ இப்போ கணக்குக்கு என்ன, நானும் கடங்காரு நீனும் கடங்காரு, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை உருவாக்கி வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் மூவ் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த 10 லட்ச ரூபாய் கடனை நீங்கள் ஈஸியாக அடைக்க முடியும். எப்படி? தொழில் வளர்ச்சியால்.
கண்டிப்பா தொழில் வளர்ச்சி இருக்கும். ஏன்னா 9ஆம் நீங்க வாங்கின கடனை வந்து லாபம் மூலமாக வந்த கடனை 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இஷ்ட தெய்வத்துல கொண்டு போய் சேர்க்கும்போது 9, 11 சம்பந்தப்பட்டிருது. அப்ப இந்த இறைவன் இந்த பாக்கியத்தை இந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான தொழில் வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுப்பான். ஏதோ ஒரு புத்தகம் தொழில் வந்துகிட்டே இருக்கும். நீங்க சம்பாதிச்சு கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்கள் வந்து ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை நீங்க வாங்கணும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கணும். இது எப்படி தெரியுமா பலரும் சொல்லுவாங்க எங்க ஊர்ல, ஒரு கிணறு மூடுறதுக்கு 9 கிணறு தோன்றனா. இங்க இந்த கிணறு மூடுறதுக்கு இங்க கொஞ்சம் மண்ணெளி போட்டு மூடுறது, இங்க கொஞ்சம் கல் போடுறது, அப்படி இப்படின்னு தோண்டி பார்த்துட்டு அப்பா கிணத்த முடியலப்பான்னு சொல்லி திரும்பி பார்த்தாச்சுன்னா அங்க 9 கிணறு இருக்கும். எப்படிப்பா வந்துச்சு? நீ தானப்பா தோண்டி வச்ச. இதுதான் அந்த லாபம். அப்ப லாபஸ்தானத்துல இருந்து கிரகம் தசாபத்தி நடத்தும் போது உங்களுக்கு லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பா வரும். 8 திசையிலிருந்து கண்டிப்பா வரும். அது மாற்றமே கிடையாது. உங்க கர்மாப்படி வரும். அந்த லாபத்தை நீங்க அனுபவிக்கிறீங்களா இல்ல பிரபஞ்சத்துல இன்னொருத்தர் அனுபவிக்கிறாரா? அப்ப இன்னொருத்தர் அனுபவிக்க கூடாது. அது காசா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், பண்பா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், எந்த வேணாலும் எடுத்துக்கீங்களா. லாபங்கிறது அதானே. 1 2 ஆக்கி 2 4 ஆக்கி 8 இப்படி பெருக்கி விடுதா. இந்த லாபங்களை நீங்கள் அடையணும் அப்படின்னாச்சுன்னா இஷ்ட தெய்வத்திற்கு நான் சொல்ல விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மக்கடன் என்று சொல்லக்கூடிய கடனையும் சேர்த்து அடைக்கணும். நீங்க பார்ட்னரா சேர்க்க மட்டும் போதாது. பார்ட்னரா சேர்த்து வச்சுட்டு ஒரு உண்டியல் போட்டு இப்போ ஒரு உண்டியல் போட்டு காசு போட்டுட்டே இருக்கோம். அது வந்து பார்ட்னர் சேர்த்தாச்சு. ஆனா கர்மக்கடன் ஒண்ணு இருக்குல்ல, அந்த கர்மக்கடன் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் தலையில் உள்ள முடியை மொட்டை போட்டு காணிக்கை கொடுப்பது மிகப்பெரிய பரிகாரம். இது தொடர்ச்சி செய்யும் போது கடன் எங்க இருந்தாலும் அடைபட்டு போகும், நிவர்த்தியாகும், லாபங்கள் உங்க வீட்டிலே இருக்கும், வெளியே போகாது. பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுத்துக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். ஆண்களா இருந்தா அசிங்கம் பார்க்காதுங்க, முட்டை போட்டுட்டே இருங்க. அதான் லாபம் வருதுன்னு தெரியுது இல்ல. அப்புறம் எதுக்குங்க இது? வளரக்கூடிய பொருள் தான் வெயிட் போட்டு, சரிங்களா? இறைவன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த தலைமயிரை வந்து லாபமா கொடுத்துட்டே இருக்கு. அந்த லாபத்தை இறைவனுக்கு ஒன்று காணிக்க கொடுத்துருங்க. எப்ப அந்த அப்படி நீனே வச்சுக்க கொடுத்துருங்க. அங்க வளர்ற மாதிரி லாபங்கள் வளரும். நல்ல ஒரு ஆழமா யோசிச்சு பாருங்க, புரியும். தலையில வந்து வழுக்க விழுந்துதான் சொல்லுவாங்க, என்ன பணச்சொட்டையா, பரவாயில்லையா? ஆனா அது உண்மையும் கூட. இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு யோகமா இருக்கும் பட்சத்துல இந்த தலையில இருக்கிற முடியை வந்து ஆரம்பத்திலே வந்து ஒரு குறுகிய காலத்திலே தன்னால எடுத்து பார்த்து தலையை மட்டும் பாத்தீங்கன்னா வழுக்கையாக்கி வச்சிருக்கோம். ஆனா அவங்க வாழ்க்கையில பாருங்க, பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு நாளும் குறைவு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கேதுன்னு சொல்லக்கூடிய இந்த தலைமுடி வந்து இவங்களுக்கு வந்து அதிகமா வராதனால வந்து வருமானம் அப்படிங்கிறது கொட்டிக்கிட்டே இருக்கும். கேதுனா என்ன? முடி, தலைமுடி. கடன், கேதுனாலே கடன் தான். அந்த கடனை நீங்க அங்க நிவர்த்தி பண்ணும்போது, கர்மாவை கழிக்கும் போது உங்களுக்கு வந்து லாபங்கள் அப்படிங்கிறது 8 திசையிலும் எண்ணற்ற கோடிகளை கூட நீங்க அடையலாம். ஆனால் பரிகாரம் அப்படிங்கிறது நீங்க துல்லியமா செஞ்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பா நடக்கும். உங்கள் ஜாதகத்திலேயே வந்து நீங்க இந்த பிரபஞ்சத்துல வந்து எத்தனை கோடி சம்பாதிக்க முடியுமோ, எத்தனை லட்சங்கள் சம்பாதிக்கிற அமைப்பு இருக்கோ, எத்தனை கோடிக்கு நீங்க அதிபதியாக அப்படிங்கிற அமைப்பு இருக்கோ, அந்த விஷயத்த அந்த கிரகங்களை வந்து தடை இல்லாமல் ஈஸியா போராட்டம் இல்லாமல் கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிவமா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.